விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம ரஞ்சிதாவை பொறுத்த வரைக்கும் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. வீட்டில் இருக்கிற பூந்தொட்டிகளெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் மல்லி 2 பேருக்குமே அந்த திருமண நாள் கொண்டாட்டத்தை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வச்சு அவங்க 2 பேருமே டான்ஸ் ஆடினாங்க, கொஞ்சினாங்க. இதை பார்த்து இந்த ரஞ்சிதா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா விஜய் மல்லி 2 பேருமே அவங்க சேர்த்து பார்க்குறாங்க. 2 பேருமே தனித்தனி வீட்டில் இருந்தாங்க. அது வரைக்குமே ரஞ்சிதா கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேரையுமே சேர்த்து நேரில் பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க மனசில் இருக்கிற ஆசைகளையும் வைராக்கியத்தையும் இப்போ ராஜிமாக்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள்லாம் சின்ன வயசில் மாமா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே ஊட்டி வளர்த்துட்டு இருக்கிறீங்க. திடீர்னு வந்து அதை மறந்துரு அப்படின்னு சொன்னால் என்னால் எப்படி முடியும்? உங்களோட வைராக்கியம் வேறு, என்னோட வைராக்கியம் வேறு. உங்களுக்கு வேணால் உங்கள் தம்பியோட சொத்து இடம்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் எனக்கு மாமா தான் முக்கியம். எப்படியாச்சும் மாமாவோட என்னை சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ராஜியுமே ஓரளவு அவங்களுக்கு சமாதானம் ஆகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. சரி விடு, மல்லியை துரத்தி விட்டுட்டு உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வாக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறதே தெரியலை. விஜயை சுற்றி எல்லாருமே வளைச்சி போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசையோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் இப்போ இந்த ரகுவுக்கு 50 லட்ச ரூபாய் பணத்தை இப்போ ரேணுகா எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த பணம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரகுவுமே சொல்கிறாங்க. நம்ம பாட்டு காலை நீட்டிட்டு சந்தோஷமாக இந்த பணத்தெல்லாம் செலவழிப்போம். இன்னும் கூட நமக்கு 10 லட்சம் 20 லட்சம் பணம் வேணும்னா இந்த சுடர்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி என்ன முடியும்? 50 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து கதிரேசன் கிட்ட இருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை வரதா, அதை பற்றி யோசிப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சுடரோட பிரச்சனை, அதை ஏன் நீ பற்றி கவலைப்படுற? நான் பணம் கேட்டால் இந்த சுடர் தந்து தான் ஆகணும். ஏன்னா சுடரை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறா. ஸோ கண்டிப்பாக பணம் தருவா அப்படிங்கிற மாதிரி தான் ரகு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.